வணக்கம் நண்பர்களே. கண்ணதாசர் தமிழ் சினிமாவின் பழம்பெரும் கவிஞர்களில் ஒருவர். இவர் தமிழில் பல திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதியுள்ளார். ஒரு காலத்தில் மிகவும் பிஸியாக இருந்த கவிஞர்களில் ஒருவர். இவரின் பாடல்கள் பலவிதமான அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். பாமர மக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் இவரின் பாடல் வரிகள் அமைந்திருக்கும். ஒரு படத்தில் உள்ள பாடல்களின் வெற்றிக்கு அப்பாடல் வரிகளே முக்கியமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட வரிகளை மிக சிறப்பாக கொடுப்பவர்தான் கவியரசர் கண்ணதாசன். இவர் பாடல்கள் எழுதுவது மட்டுமல்லாமல் பல இலக்கிய நயமிக்க புத்தகங்களையும் எழுதியுள்ளார். கண்ணியின் காதலி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பாடல் ஆசிரியராய் அறிமுகமானார். பின் களத்தூர் கண்ணம்மா, பாசமலர், கர்ணன் போன்ற பல திரைப்படங்களுக்கு பல பாடல்களை எழுதியுள்ளார். மூன்றாம் பிறை திரைப்படம்தான் இவர் பாடல் எழுதிய கடைசி திரைப்படமாகும். இவர் சினிமாவை தாண்டி அரசியலிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். திராவிட கழகத்திலிருந்து விலகி தமிழ் தேசிய கட்சியினை தொடங்கினார். இவர் ஒரு காலத்தில் அனைத்து இயக்குநர்களாலும் மிகவும் விரும்பப்பட்ட கவிஞராக இருந்தவர். இவர் அரசியலில் இருந்தபோது அவ்வப்போது கட்சி பணிகளை பார்க்க வெளியூர் சென்று விடுவாராம். அவர் சென்னைக்கு திரும்ப வரும்போது அனைத்து இயக்குநர்களும் அவரை பார்க்க செல்வார்களாம். பாடல்களை எழுதியும் வாங்கி விடுவார்களாம். இயக்குனர் PS வீரப்பா தயாரிப்பில் வெளியான திரைப்படம்தான் ஆலயமணி. இவர் கண்ணதாசர் எங்கு இருக்கிறார் என அறிந்து அவரிடம் பாடல்கள் எழுதி வாங்க நேரில் சென்று விட்டாராம். அப்படத்தில் சிவாஜி மலையிலிருந்து கீழே குதித்து விடுவாராம். ஆனால் ஏழை ஒருவரால் காப்பாற்றப்பட்டு அவரது வீட்டில் தங்கியிருப்பாராம். இந்த கதையை வீரப்பா கண்ணதாசரிடம் கூற அவரோ மறுநாள் வர சொன்னாராம். ஆனால் மறுநாள் சென்று பார்த்தால் அன்றைக்கு அவர் பாடலை எழுதி தரவில்லையாம். இவ்வாறாக கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகிவிட்டதாம். கடுப்பான வீரப்பா கவிஞரை நேரிலே சென்று பார்க்க சென்று விட்டாராம். அப்போது கவிஞர் இப்போது பொதுக்கூட்டத்தில் இருப்பதாகவும் மதியம் எக்மோர் நீதிமன்றத்தில் வந்து தன்னை பார்க்கும்படியும் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாராம். உடனே வீரப்பா, என்ன கவிஞரை, ஒரு பாடலுக்காவா இத்தனை நாட்கள் அலைய வைப்பீங்க? சட்டி சுட்டுச்சு, கை விட்டுச்சு என பாடலை எழுதி தராமல் இப்படி இழுத்தடிக்கிறீங்களே என கேட்டுள்ளாராம். இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து இன்று கண்டிப்பாக பாடலை தந்து விடுகிறேன் என கூறிவிட்டு அவர் பொதுக்கூட்டத்திற்கு சென்று விட்டாராம். பின் நீதிமன்றத்துக்கு சென்ற கண்ணதாசர் அங்கிருந்தே பாடலை எழுதி முடித்துள்ளாராம். அந்த பாடல்தான் சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலயமணி ஓசை நெஞ்சில் கூவி விட்டதடா, கர்மதேவன் கோயிலிலே ஒளி புலங்குதடா, தர்மதேவன் கோயிலிலே ஒளி புலங்குதடா, மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, நான் இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா என்ற பாடல். இப்பாடலில் கண்ணதாசர் பல அர்த்தங்களை உள்ளடக்கியிருப்பார். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ, வணக்கம். இதேமாரி சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம்.